முகம் பல லைவில். நான் இப்ப நீங்க சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் இந்த விஷயமே. ஓஹோ! நான் எல்லா இதுவும் போமாட்டேன். யாருன்னா முக்கியமான நம்ம நண்பர்கள் யார் யார் இருக்காங்களோ, அவங்கள இதுக்கு மட்டும் தான் லைவ்க்கு தான் நான் போவேன். அது கூட இப்பதாங்க ஒரு 10 நாளா தான் இந்த மாரி லைவ் பைத்தியம் பிடிச்சிருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் துபாய்ல இருக்காங்க. கரெக்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் அவங்களே லதாக்காவே லைவ் போடுவாங்க. "என்னம்மா நீ என்னவோ கத்தின்னு கிடக்குறியே பார்த்துக்கிட்டு, நீ பாட்டுன்னு வர்றத பேசிட்டு இருக்கியே என்னம்மா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன விட்டாங்க ஒரு நாள். நான் அதுலேருந்து நான் அதுக்கு லைவுக்கு அதுக்கு நான் அடிமையாயிட்டேன். இல்லன்னா நான் பேசவே மாட்டேன். எனக்கு பேசுறதுனாலே தயக்கமா இருக்கும். அப்புறம் தான் ஒரு நாள் நம்ம நேதாஜி இருந்தாப்டின்னு தெரியல. ராதாகிருஷ்ணன் ஐயா இருந்தாரு. 6 மணி நேரம் ஒரு நாள் போட்டோம். லைவ் போட்டோம். 6 மணி நேரம் லைவ் போட்டோம். யார அண்ணா சொல்றாங்க? ஆஹ. அந்த நெறைய பேர் வந்து அ நேதாஜி நெறைய பேர் வந்து வேற அதே பேர்ல போயிட்டு, வேற லைவ்ல போயிட்டு பேட் கமெண்ட்லாம் போடுறாங்களாம். அது இப்போ ஒருத்தர் விஜய்ன்னு ஒருத்தர் வந்தாரு. நமது லைவ்லயும் இருக்காங்க. நான் யாரையும் எங்கேயும் எதுவும் சொல்லவில்ல. அவரு வந்து விஜய்ன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து சைனா லைவ்லயோ ஏதோ போயிருக்காரு போல இருக்கு. அவரு அத ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து வச்சிருக்காரு. அத தான் அவர்கிட்ட கேட்டாரு. "நீங்க வந்து சைனா லைவ்ல போவீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. அந்த விஜய்ன்றவர. சைனா லைவ்ல போவீங்களான்னு கேட்டாரு. ஆனா அவரு வந்து "நான் போனது தெரியாதுங்க. நான் போனது இல்லையே" அப்படின்ட்டாரு. அவரு ஐயா சொன்னாரு உடனே. ஐயா உடனே சொன்னாரு. "நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அவரு சொன்னாரு. நமது லைவ்லயும் இருக்காங்க. நான் யாரையும் எங்கும் ஏதும் சொல்லவில்லை. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. நமக்கு என்ன பேட் கமெண்ட் போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. யாரு நம்ம லதா சிஸ்டருக்கு பேட் கமெண்ட் போட்டா கூட சரி. இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து அவங்களே மாத்திருவாங்க அவங்க. யார் பேட் கமெண்ட் போடுறாங்களோ, அவங்களே ஒரு 5 நிமிஷம் பேசுனாங்கன்னா, அவங்க மாத்திருவாங்க அவங்கள. அந்த மாரி நெறைய பேர் மாறி வந்தவங்கலாம் நம்ம லைவ்ல இருக்காங்க. ஆ பார்த்தீங்களா? அப்புறம் ஆள காணவில்ல. கரெக்ட்டு. ஆமா கரெக்ட்டு. நீங்க கேட்ட உடனே, அவரு விஜய் வந்து அப்பவே எஸ்கேப் ஆயிட்டாரு. உண்மதாங்க ஐயா. நிச்சயமா. ஏன்னா, நீங்க லைவ் போடுறீங்க. அதுதான் உங்களுக்கு லைவ்ல பேசணும்னு தோணுது உங்களுக்கு. அம்மா நான் போட மாட்டேம்மா லைவே. இப்பதாம்மா நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன போட்டு உட்கார வைப்பாங்க. நான் அப்பலாம் வந்து இப்போ எனக்கு 6 மாசமா பைத்தியம் பிடிக்குது தெரியுமா? தெரியும் தெரியும். உண்மதான். உண்மதான். 6 மாசமா பைத்தியம் பிடிக்கிறேன். எது பேசினாலும் கடைசி அடி எனக்கு. எனக்கு 6 மாசமா பைத்தியம் பிடிக்குது தெரியுமா அண்ணா? எல்லாம் ஜஸ்ட் லைவ் வீடியோ பார்க்க தான் எல்லாம் ஜஸ்ட் லைவ் வீடியோ பார்க்க தான் வந்தேன். ஜஸ்ட் லைவ் வீடியோ பார்க்க தான் வந்தேன். சிக்கி சிலாவிலுமா போய் ஐயோ ஐயோ. ம். எனக்கு நீங்க 2 பேரும் லைவ்ல இருந்தா ரொம்ப பிடிக்கும். எம்மா எனக்கு பிடிக்காதும்மா முன்னலாம். 20 நாளா இப்பதான் 1 மாசமா தான் வந்து என்ன நான் ஃப்ரீயா இருந்தேன்னா என்ன கூப்பிட்டுக்குவாங்க அவங்க. என் விதி எனக்கு தான் என் விதி எனக்கு தண்ணியில கண்டம். ராதாயா. ஐயோ ஐயோ. அங்க ஒரு பக்கம் நேதாஜி ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். அது மாதிரி தான் பிடிக்குது பாருங்க. எப்பவுமே வந்து நான் யார் லைவுக்கும் போமாட்டேன். நம்ம லைவ் பேசுறதோட நிப்பாட்டிடுவேன். அ இப்ப நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் காலையில வீட்ல இருந்தேன். காலையில 7:30 மணிலேருந்து 12 மணி வரலும் லைவ்லயே சுத்திட்டு இருக்கிறேன் நானு. ஐய்யய்யோ! ஒண்ணும் புரியல. அப்புறமேட்டு நானே மதியானம் யோசிச்சேன். ஏன் இந்த மாரி வந்தது எனக்கு?